அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் தமிழக வருகையின் பொழுது தமிழகத்தில் நடப்பது ஊழல் மலிந்த ஆட்சி. இங்கு போதை கலாச்சாரம் வேறு பரவியுள்ளது. இந்த நிலையில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக திமுக காணாமல் போகும் மக்களிடம் செல்வாக்கு இழந்து கொண்டே வருகிறது. அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. உதாரணமாக மின்சார கட்டணத்தை குறைப்பேன், மாதம் மாதம் பில் எடுக்கும் மின்சார கட்டணம் குறித்து அதனால் மாதம் 300 ரூபாய் குறையும் என்றார்கள். இப்பொழுது மின்சார கட்டணம் விலை ஏற்றப்பட்டு 2 மடங்கிற்கு அதிகமாக ஆகிறது. அதே போல அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் பழைய பென்ஷன் ஸ்கீம் என்றார்கள், அது வரவில்லை. ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்கிறேன் என்று கொடுத்த ஆணை செய்யவில்லை. அதே போல செவிலியர்கள், மருத்துவர்கள், போக்குவரத்து தொழில் ஊழியர்களுக்கு ரிட்டையர் ஆகிறவர்களுக்கு அவர்களுடைய பென்ஷன் பிஎஃப் கொடுக்கப்படுவதில்லை. பல ஆண்டுகளாக அவர்களுக்கு அகவிலைப்படியும் கொடுக்கவில்லை. இது போன்ற திட்டங்களால் மக்கள் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாததால் மக்கள் மிகவும் அவதியுற்று காணப்படுகிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள பல குறைகள், தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வந்து திரும்பி செல்வோர் நிச்சயமாக திமுகவிற்கு வாக்களிப்பதில் தயக்கம் வரும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே தேர்தல் முறையில் திமுக தோற்கடிக்கப்பட்டு காணாமல் போகும் என்பதே பாரத பிரதமர் மோடி அவர்களின் பேச்சு. ஆனால் இதை வேண்டுமென்றே திரித்து தமிழக அமைச்சர் திரு தாமு அன்பரசன் பம்மல் கூட்டத்தில் நான் மட்டும் அமைச்சராக இல்லாவிட்டால் பாரத பிரதமர் மோடியை பீஸ் ஆக்கி விடுவேன் என்றார். இது அவரை வெட்டி கொள்வேன் என்றாரா அல்லது பாம் வைத்து கொலை செய்யப்படுவாரா? அப்படி ஒரு முன்னாள் பிரதமர் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்பட்டது நமக்கு கலவரத்தை தூண்டுகிறது. எப்படி இவர் இப்படியெல்லாம் பேசினார்? நீங்களே அந்த பேச்சை கேளுங்கள். ஏனாதானு அதாவது எவ்வளவு பிரதமர் நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு மட்டமா பேசுற போது பிரதமரை நாங்க பார்க்கவே இல்லை. ஓய்ச்சிருவாரு, ஓய்ச்சிருயா நெப்போலியன் சொன்னார கொஞ்சம் சொல்ற கேட்டுக்கா. இந்த திமுக சாதாரணமான இயக்கம் இல்ல. பல பேர் உயிர் தியாகம் செய்து வளர்க்கப்பட்ட இயக்கம், ரத்தத்தை சிந்தி வளர்த்த இயக்கம் இந்த திமுக. யாரோ ஒழிக்கிறேன்னு சொன்னான், அவன் தான் ஒழிஞ்சு போயிடுவாங்க தவிர இந்த இயக்கம் கம்பீரமாக நிற்கும். எல்லாம் வேற எங்கன்னா போய் பாரு. நான் அமைச்சர் போய் அடைக்கி வாசிக்கிறேன், இல்லைன்னா பீஸ் ஆகிடுவேன். திரு தாமு அன்பரசன் அவர்கள் தற்போது பேசியுள்ள நிலையில் அவரை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்ற போலீஸ் அவர்கள் 5 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளது என்று மிக தெளிவாக பத்திரிகை செய்திகள் கூறுகிறது. ஒரு பாரத பிரதமரை பீஸாக ஆக்குவேன் என்று ஒரு அமைச்சர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவது மிக கீழ்த்தரமான பேச்சு என்பதை அனைவரும் ஏற்பார்கள். நாம் இப்பொழுது மேலே காணொளியில் அவர் மீது டெல்லியில் போடப்பட்ட எஃப்ஐஆர் நகலை காண்கிறோம். திரு தாமு அன்பரசன் பேசியதை நாம் இன்னொரு கோணத்திலும் பார்க்க வேண்டும். பென் இஸ் மைட்டியர் than sword என்பார்கள். இவர் நான் அமைச்சராக இருக்கிறேன், அதனால் செய்ய முடியவில்லை என்றால் தன்னுடைய தொண்டர்களுக்கு இவர் கொடுக்கும் சமிக்ஞையா? இதை மோடியை ஏதாவது செய்யுங்கள் என்று அர்த்தமா? இப்படியெல்லாம் பேசுவது தவறில்லையா? ஏன் இதுவரை தமிழக காவல்துறை இவர் மீது வழக்கு பதியவில்லை? இவர் இன்னும் ஒரு பேச்சையும் பேசியுள்ளார் வேறொரு கூட்டத்தில். அதாவது தமிழக இளைஞர்கள் டாஸ்மாகில் சாராய கடைகளில் இருப்பதால் வடக்கிலிருந்து வரும் இளைஞர்கள் தமிழக வேலைகளை செய்து கொண்டு வேலை வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று பேசியுள்ளார். தமிழகத்தில் குடிப்பதிக்கம் அதிகரிப்பதற்கு இன்றைய முதல்வரின் தந்தை திரு மு கருணாநிதியே காரணம் என்று திரு ஆவாவேலு, இன்றைய திமுக அமைச்சர், அன்று அதிமுகவில் இருந்த பொழுது பேசினார். வெறுப்பு பேச்சுகள் பேசினால் அதை எதிர்த்து யாரும் புகார் கொடுக்கவில்லை என்றாலும் அதை தானாக காவல்துறை எடுத்து
புகாரை பதிவு செய்து வழக்கு நடத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆகும். ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதோ திரு ராஜா பேசியதோ இன்று வரை வழக்கு பதியவில்லை. இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு உதயநிதி அவர்கள் சனாதனத்தை டெங்கு போல் மலேரியாவை போல் ஒழிப்பேன் என்று பேசியதை வைத்துக்கொண்டு அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற வழக்கில் அவர் பேசியுள்ளது அவருடைய பதவிக்கு உகந்தது இல்லை. ஆனால் அவர் மீது கிரிமினல் ஆக்ஷன் தமிழக அரசு எடுக்காததால் அவருக்கு தண்டனை பெற்றுத்தர முடியவில்லை. அதே போல ஜாதிய வக்ரம் தோன்றுவதற்கு காரணம் ஜாதி வெறி தோன்றுவதற்கு காரணம் அரசு மக்களுக்கு கொடுக்கும் சலுகைகள் ஜாதி அடிப்படையில் என்பதை காண வேண்டும் என்கிறது. இப்பொழுது நாம் இன்னொரு வழக்கை பார்க்க வேண்டும். சில நாட்கள் முன்பாக திமுகவின் ஐடி விங்கின் ஒரு துணை பிரிவு அல்லது ஐடி விங்கில் ஒரு முக்கிய பொறுப்பு வகித்தவர் என்று கூறப்பட்டவர் நடத்தும் கருப்பர் கூட்டம் என்ற சேனலில் ஒரு செய்தி பரப்பப்பட்டது. அதாவது இது காவல் நிலையத்தில் வைத்து 2 பேர் சாத்தான்குளத்தில் கொல்லப்பட்டதற்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். அதை நிகழ்த்தியவர்கள் RSSகாரர்கள் என்று ஒரு பொய்யான செய்தியை கருப்பர் கூட்டம், திருமாவளவன் மற்றும் சுந்தரவள்ளி போன்றவர் பேசியதை எதிர்த்து வழக்கில் 1 கோடி ரூபாய் அந்த திமுக ஐடி விங்கில் இருந்தவருக்கு இப்பொழுது ஃபைன் போடப்பட்டுள்ளது. எனவே வெறுப்பு பேச்சுகள், பொய்கள் பரப்புபவர்கள் மீது மிக கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும், அவை வரத் தொடங்கியுள்ளது என்பது இந்த கருப்பர் கூட்டத்தில் ஒரு அடிப்படை ஆகும். ஆனால் தமிழக அரசு இன்று வரை பல்வேறு வெறுப்பு பேச்சுகள் பேசியவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உதாரணமாக வைரமுத்து பேசிய பேச்சில் ஈவே ராமசாமியார் மீது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அவருக்கு இந்த முறை நாங்கள் விடுவித்தாலும் இனிமேல் அவர் தொடர்ந்து பேசினால் அவர் மீது சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கொடுத்த தீர்ப்பின் பேரில் திரு வைரமுத்துவின் வழக்கு அவர் பேசியது தவறு என்று உறுதியானது. இதே போல ஜார்ஜ் பொன்னையா மீதான வழக்கும் ஆகும். அதே போல நெல்லை கண்ணன் திரு மோடி மற்றும் அமித்ஷாவை ஜோலி முடிக்க வேண்டும் என்ற பேசிய பேச்சு மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் வெறுப்பு பேச்சு பேசுவோர் மீது நடவடிக்கை, குற்றப்பத்திரிகை FIR செய்து கிரிமினல் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதை சற்றும் நிறைவேற்றாத தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் திரு உதயநிதி பேசியது தவறு, அவர் அமைச்சர் பொறுப்பில் எப்படி பேசினார் என்று கேட்டுள்ளது. ஆனால் இன்று வரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை தமிழகத்தில். இதே போல வேலு மீது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நடக்கிறதா? உள்துறை அமைச்சர் என்ன செய்கிறார்? காவல்துறை அமைச்சர் என்ன செய்கிறார்? இது போன்ற வெறுப்பு பேச்சுக்கள் மக்களிடம் பிளவினை தூண்டும், தடுக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.